ஒரு ஊரில் 2 பூனை இருந்துச்சான். ஒரு பூனை தலை சீவாத ஆம்பளை பூனையா, ஒரு பூனை தலை சீவுன பொம்பளை பூனையா. அந்த 2 பூனையும் பேசிக்கிட்டே ரோட்டில் நடந்து போச்சான். அந்த தலை சீவாத பூனை தலை சீவன பூனைக்கிட்ட, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாதன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த தலை சீவன ஆம்பளை பூனை, ஏன் என்னை ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தலை சீவன பூனை இருந்துக்கிட்டு, நம்ம போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிச்சான். உடனே அந்த தலை சீவாத ஆம்பளை பூனை சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் பேக்கை ஒரு மரத்தில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துருச்சான். அப்புறம் அந்த 2 பூனையும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிச்சான். முதல்ல டீ கடைக்கு போச்சான். அங்கே டீ குடிச்சிட்டு லட்டு பூந்தி மிக்சர்னு தின்னுட்டு அப்படியே துணி கடைக்கு போச்சான். அங்கே போய் 2 ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு காசு கொடுத்துச்சான். அப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஊர் சுற்றிச்சான். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு பூனை பைக்கில் வந்துச்சான். அந்த பைக்கை தலை சீவாத ஆம்பளை பூனை, இந்த பைக்கை கொடு, கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு தர்றோன்னு சொல்லி வாங்கிச்சான். அப்புறம் அந்த பைக்கில் ஏறி இந்த 2 பூனையும் அப்படியே ரோட்டில் சுற்றிட்டே ஒரு ரவுண்டு வந்துச்சான். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சான். அந்த ஃப்ரெண்டு பூனை அந்த பைக்கை வாங்கிக்கிச்சான். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகலையான்னு அந்த ஃப்ரெண்டு பூனை கேட்டுச்சான். அந்த ஃப்ரெண்டு பூனை யார்? அந்த பைக்கில் வந்துச்சுல அந்த பூனை. அப்போ அந்த 2 பூனைக்கிட்டையும் கேட்கவும், அச்சச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த 2 பூனையும் அவசரமாக அவங்க வீட்டுக்கு ஓடிச்சான். அப்போ தலை சீவாத பூனைக்கிட்ட அவங்க அம்மா ஸ்கூல் பேக் எங்கன்னு கேட்டுச்சான். அந்த தலை சீவாத பூனை திருன்னு முழிச்சுதான். அம்மா பூனைக்கிட்ட கோபம் வந்து குச்சி எடுத்து, ஸ்கூலுக்கு போகாமல் ஊரை சுத்துறியான்னு அடின்னு அடிச்சுதான். அந்த தலை சீவாத பூனை, ஐயையோ அம்மம்மா அடிக்காதுன்னு கத்துச்சான். அதனால் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல பிள்ளையா வீட்டுக்கு வரணும், சரியா? கெட்ட பிள்ளைங்களோட சேர்ந்து ஊர் சுற்றக்கூடாது, சரியா? அப்போ தான் நான் இன்னொரு பூனை கதை சொல்லுவேன், சரியா? வணக்கம்.